இந்த நாளுக்குரிய வசனம் யோபு 23:10. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நம்ம எல்லாருக்கும் இந்த பகுதி அதிகமாக தெரிந்த பகுதி, இந்த வசனத்தை அதிகமாக நம்ம உபயோகிக்கிற வசனம்தான். ஆனாலும் கர்த்தர் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், இந்த இடத்துல யோபு துன்பத்தின் உச்சியில் காணப்பட்ட போதும் அவருடைய நண்பர்கள் மாறி மாறி அவருக்கு எதிராக பல சவாலான காரியங்களை குறித்து அவரோடு பேசி வாதாடி கொண்டு அவரை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவரை வேதனைக்குட்படுத்தின போதிலும் எல்லாவற்றையும் இழந்து நின்ற நேரத்திலும் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. யோபின் வாழ்க்கையில் எல்லாம் போயிட்டு, செல்வம் போயிட்டு, பிள்ளைகள் போயிட்டாங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டது, நண்பர்கள் புரிந்து கொள்ளலை, மனைவி புரிந்து கொள்ளலை, இழப்புகள் நெருக்கங்களை பார்க்குறோம். அவருடைய உடலெல்லாம் அருவருக்கத்தக்கதாக காணப்படுகிறது, நாற்றம் எடுக்கிறது, ஒரு இடத்துல என்னுடைய உடலெல்லாம் புழு பிடிக்கிற அளவுக்கு காணப்படுகிறது என்று சொல்கிறாரு. நிந்தனைகள் எல்லாவற்றையும், வேலைக்கார்ட்ட என்ன கேட்டாலும் அவங்க கூட அவங்களுக்கு எதையுமே செய்யாத அளவுக்கு அவர் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்குறோம். எந்த உதவியும் இல்லை, வேதனையின் உச்சக்கட்டம். அந்த நேரத்திலும் பல விதத்தில் அவர் அங்கலாய்த்தாலும் அவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நல்ல இடத்துல ஆண்டவரை தேடி பார்க்குறேன், என்னை பார்க்க முடியல, என்னால் பார்த்து அவரோடு பேசுறதுக்கு எனக்கு முடியல. அவர் நான் பார்த்து பேசுறதுக்கு ஒரு தருணம் கிடைச்சுன்னா அவரை பின் பகுதியில் சொல்லுவார், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தையில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொள்வேன். அவரோ உண்டால் ஒரே மனமாக இருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறத நான் பார்க்குறோம். அவரை நான் பார்த்துட்டேன்னா என்னுடைய இருதயத்தில் எல்லா காரியத்தை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் என்று சொல்லி நாமும் அதே நேரங்களில் பல நேரத்தில் ஏன் இந்த பாதை வழியாக போயிட்டுருக்கோம், என்ன நடந்துட்டுருக்கு, எது நடக்க போகுது, இப்படி இருக்கிறேனே, இதோடைய முடிவு என்னவா இருக்கும், நம்மளே பல நேரங்களில் கங்கணம் கட்டி இதுதான் என்று சொல்லி முடிவை குறித்து சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துலேருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். நாம் போகிற வழியை அவர் மாத்திரம்தான் அறிவார். நமக்கு இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், அதை செய்து பார்ப்போம், நம்முடைய சுயமுயற்சியில் பல காரியங்களை செய்து பார்த்தாலும் எதற்குமே நமக்கு முடிவு கிடைக்காது. காரணம், அவர் நம்மை சோதித்து கொண்டிருக்கிறார். நாம் பொன்னாக விளங்குவதற்கு ஒருவேளை அதை வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம், அது மிகவும் ஒரு கடினமான பாதை. பொன் சுத்திகரிக்கப்படுவதற்கு அது நெருப்பில் போடப்படுது. அதுபோல் அப்படியே சரீரம் நெருப்பில் போட்டு அலக்களிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம், உருகுலைந்து போனதை பார்க்குறோம். அவருடைய விசுவாச பரீட்சையின் உச்சக்கட்டத்துக்குள்ளே அவர் தள்ளப்படுகிறார். எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் கர்த்தர் அவரை பின் பகுதிகளில் நம்ம பார்க்குறோம், ஜொலிக்க வைக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் நம் பாதையை அறிந்திருந்த தகப்பனாக காணப்பட்டார். கர்த்தர் மனிதனுடைய நடைகளை நிறுத்துகிற தேவன், நிறுத்து பார்க்கிற தேவன், நம்முடைய வழிகளை குறித்து அறிந்து இருக்கிற தகப்பன், நமக்கு முன்பாக செல்கிற தகப்பன், தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், நம்முடைய விசுவாச பரீட்சையில் கர்த்தர் கூட இருந்து வெற்றி அடை செய்து நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய சாயலை மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அந்த பொன் அதில் காணப்படுகிற கலப்புகளை, தேவையற்ற அழுக்குகளை மாற்றி அது ஜொலிக்க செய்கிறது. அது ஜொலிக்கும் போது அநேகருக்கு அது அட்ராக்ட் பண்ணுறதா காணப்படுகிறத பார்க்குறோம். அந்த பொன் வெளியேறப்பட்டதாக மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலாகவே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வியாதி என்கிற சோதனையாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், நிந்தனைகளாக இருக்கலாம், இல்லை என்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு காரியங்கள், தாமதமான காரியங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு, இப்படி பல போராட்டங்களை நம்ம கண்டு கொண்டிருந்தாலும் தேவன் வெள்ளியை போல புடமிட்டாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கிறவர். பொன்னை போல நம்மை புடமிட்டாலும் சுத்திகரிக்கிற தேவன் பொன்னாக விளங்க வைக்கிறான். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பல விதத்தில் நெருக்கங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற நம் தேவன் எப்படி யோபுடைய வாழ்க்கையில பின்பகுதியில் அவர் பொன்னாக விளங்குறத பார்க்கிறோம். மறுபடியும் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். பிள்ளைகளாக இருக்கட்டும், அவருடைய மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் அவர் திருப்பி பெற்றுக்கொள்கிற இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக அந்த கிருபையை தருவார். இதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தெய்வ வார்த்தையை அவர் அன்றாட உணவாக அவர் வைத்திருந்தார். இந்த சோதனை நேரத்திலும் வார்த்தையை பிடித்து கொண்டார். வார்த்தையின் மேலே அவர் பசித்தாக இருந்ததுனால வார்த்தையினால் திடப்படுத்தப்படுகிறார். தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் அறிக்கை எடுக்கிறார். விசுவாச வார்த்தையை அறிக்கை எடுக்கிறார். ஆனாலும் நான் போகும்
வழியை அவர் அறிந்திருக்க. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவரே அறிக்கை எடுக்கிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்திர பாதை தான், வறண்ட நிலம்தான், தனித்து விடப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டாக்கி அந்த வனாந்திர பாதையில் அவர் கூடவே இருந்து முன் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தி நேரான பாதையில் நம்மை நடத்தி சென்று நம்முடைய வனாந்திர பாதையும் இருந்து வெளியே வரும்போது மகிழ்ந்து களி கூறுகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புஷ்பத்தை போல செழிக்கணும். நேற்றைய தினத்தில் கூட நம்ம வசனத்தை நம்ம ப்ராமிஸ் வேர்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த தேவன் நம்ம கூட இருந்து நிச்சயமாகவே அவர் நம்மை வழிகாட்டும் தீபமாக நமக்கு முன்பாக சென்று வார்த்தையினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து விசுவாசத்தில் வளர பெருக நமக்கு தேவனுடைய சாயல் எந்தெந்த இடத்துல இழந்தவர்களாக காணப்பட்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மாற்றி நம்மை தாழ்மை உள்ள பிள்ளைகளாக, அன்புள்ள பிள்ளைகளாக, விசுவாசத்தில் வளர்ந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி கர்த்தருக்காக மகிமையாக ஜீவிக்கும். இப்படிப்பட்ட பாதையில் வழியாக கடந்து போகிற பிள்ளைகள் மத்தியில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிச்சயமாகவே சாட்சியாக நிறுத்துவார். நாமும் ஒரு நாள் சொல்ல முடியும், கர்த்தர் என் வழியை அறிந்திருந்தார், இந்த வழியை நான் கடந்து வந்த போது கர்த்தர் என்னை புடமிட்டார், சோதித்தார், ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவித்தார், ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்தார். இந்த நாள் நாங்கள் சமாதானமாக சந்தோஷமாக ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றோர்களாக சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம எதிர்பார்த்து காத்து நிற்போம். ஆண்டோடைய சமூகத்திலும் நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு முழுவதும் அவரை நம்பி இருப்போம். அவர் நிச்சயமாகவே அவரை நம்ம வழிகளெல்லாம் நினைத்து கொள்ளும்போது காரியங்களை வாய்க்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் மாறுதலாக்கி சமாதானத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திட தாங்கிட பலனளிப்பா. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பாம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஆம் தகப்பனே, பொன்னை போல சோதிக்கப்பட்டாலும் பொன்னாக விளங்க வைப்பீங்க, ஜொலிக்க வைப்பீங்க. எங்களை வெளியேற பெற்றோர்களாக மாற்றுவீங்க. காரணம், உங்கள் வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்பட்டு சுத்திகரித்து கொண்டிருக்கிறீங்க. வசனத்தினால் எங்களை புடமிட்டு கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை சித்தத்துக்கு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாம் நன்மையாக கர்த்தர் எங்களுக்கு நடத்தி தந்தார்னு சொல்லி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்திர வழியிலையும் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே வழிகாட்டுகிறீங்க, தீபமாக இருக்கிறீங்கப்பா. ஜீவ ஒளியினால கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜீவ தண்ணீர்னால் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் அந்த கிருபைகளை ஆலயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சிங்க. இப்படியே சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சமாதானமாக இருக்க, மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க உதவிச்சிங்க. சகல துதி கனமயமையாக அப்பாவுக்கே செலுத்துக்கிறோம். குற்றங்களை ஆற்றி மன்னிங்க. தேவனுக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க உதவிச்சிங்க. எங்கள் குடும்பங்களையும் எங்களை உற்றார் உறவினர், நண்பர்கள், பெற்றோர், எங்களை கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்த தந்துக்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசு கிறிஸ்துவை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.